ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷிகா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. இதுக்கு நாம் மிக்சியில் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு இதை நல்லா நாம் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். அது கூட நாம் அரைச்சி வச்ச பூண்டு மிக்சரையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி, மிளகாய்த்தூள், மூணு ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடாக சேர்த்துக்கலாம். காய்ச்சிட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பூந்திக்கு ரெடி பண்ணிடலாம். 1 கப் கடலை மாவு, அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு தண்ணி. இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்கும் இல்லாமல் மீடியமாக செமி லிக்விடாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் பிசைஞ்சு வச்ச மாவை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கலர் மாறினதும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சேவையும் பண்ணி எடுத்துக்கலாம். பூந்தி மாவை எடுத்து நம்ம பூந்தி போட்டுடலாம். பூந்தி நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதும் இதையும் நாம் பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
பூந்தி நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக உடைச்ச கடலை சேர்த்துட்டு வறுத்தெடுத்துக்கலாம். அது கூட வேர்க்கடலை, நசுக்கின பூண்டு, கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நாம் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க பூந்தியோட சேர்த்துடலாம். சேவையும் நல்லா உடச்சி சேர்த்துடலாம். கொஞ்சமாக வறுத்த முந்திரி பருப்பு, எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூளும் கடைசியாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இது பேக்கரியில் வாங்கின மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.